ஆறுபடை வீடுல முதல் வீடுங்கிறது திருப்பரங்குன்றம். முருகன் ஏதாச்சும் காரணம் வச்சிருப்பாங்க. இட் இஸ் அ வெரி யூனிக் பிளேஸ். பாலாபிஷேகம் வந்து வேலுக்கு மட்டும், சிலைக்கு அபிஷேகம் கிடையாது. முருகர் வந்து அப்படியே எங்களுக்கு கூட இருக்க மாதிரி வைபாவே இருந்துச்சு. 5வது தடவை வரேன். நான் நினச்சதெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் என் முருகன் எனக்கு கொடுத்தது என் முருகன் தான். ஒரு பிள்ளை, பொம்பளை பிள்ளை. இங்கே என்ன சிறப்புனா கல்யாணம் தான் அது சிறப்பு. இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா முருகனுக்கே இங்கே தான் கல்யாணம் ஆகணும்னு சொல்கிறாங்க. தெய்வானைக்கும் முருகருக்கும் யார் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னா அகத்தியர் முனிவர் தான் திருமணம் பண்ணி வைக்கிறாரு. சூரியனும் சந்திரனும் வாழ்த்துறாங்க. அதே மாதிரி தான் கருவறையே அப்படி தான் அமைஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் சிவனு காசி விஸ்வநாதர் இருக்காங்க. துர்க்கை அம்மனோட சன்னதி இங்கே தான் இருக்குது. ரெண்டாவது கல்யாணத்துக்கு தாய் மாமா இதெல்லாம் முக்கியம்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி இங்கே பெருமாளோட சன்னதி, அம்மா அப்பானா சிவன் பார்வதி சன்னதி, சொக்கநாதர் மீனாட்சிக்கு சன்னதி இங்கே தான் இருக்குது. இங்கே முக்கியத்துவம் வந்து வேலுக்கு தான் அபிஷேகம். பாலாபிஷேகம் வந்து வேலுக்கு மட்டும், சிலைக்கு அபிஷேகம் கிடையாது. கோயிலுடைய சிறப்பு பூமி வந்து திராட்சக்கார பூமி. முருகன் பிறந்த இடம் வந்து சரவண பொய்கை. தெய்வானம்மாவை மனம் முடித்த இடம். தேய்புரை வளபுரை எல்லா முகூர்த்தத்துலையும் இங்கே திருமணம் நடக்கும். குறைஞ்சது 30-40 கல்யாணத்துலேருந்து அதிகபட்சம் 120 கல்யாணம் வரைக்கும் கூட ஒரே முகூர்த்தம் ஒரே நாளில் நடக்கிற சிறப்பு இங்கே இருக்குது. ரெண்டாவது நிறைய பேர் இங்கே வந்து திருமணம் பண்ணணுங்கிற வேண்டிக்கிறாங்க. திருமண தடை இருந்துச்சுன்னா இங்கே வந்து வேண்டிக்கிறாங்க. வேண்டிக்கிட்டு அது நிறைவேறினா இங்கேயே திருமணத்தையும் வச்சுக்கிறாங்க. முருகனை வச்சு தான் எல்லாரும் பழைக்கிறோம். எங்கெங்கே போனாலும் கடைசியில் தெய்வ யானையை வந்து இங்கே கல்யாணம் வச்சதுனால எல்லா சாமியும் வந்து முருகன் கல்யாணத்துக்காக இங்கே வந்தாங்க. இப்போ கைலாய மலையில் இமயமலையிலையா என்னமோ சொல்லுவாங்களே, அங்கே எப்படி எல்லா கடவுளும் அங்கே போனாங்களோ அதே மாதிரி 2வது இமயமலையாக இந்த திருப்பரங்குன்றத்தை நம்பப்படுது. ஏன்னா அது ஒன்று கல்யாணம் காட்சி முடியாததுக்கு ஸ்பெஷல். வீடு வாசல் வாங்கணும், சொத்து பத்து வாங்கணும், சொத்து பத்து தகராறாக இருக்குது, அதை விற்கணும்னாலும் இந்த முருகன் ஸ்பெஷலு. நோய் நொடி தீரணும்னாலும் பால் வாங்கி அபிஷேகம் பண்ணுவாங்க. செவ்வாய்க்கிழமை துர்க்கைக்கு விளக்கு போடுவாங்க. முருகனை தூக்கி வளர்த்த அந்த 7 சப்தகன்னிமார்கள் வந்து அந்த மலைக்கு பின்னாடி இருக்காங்க. அங்கே போகணும்னாலும் அங்கேயும் போவாங்க. இப்போ முருகனுக்கு எந்த விசேஷம் நடந்தாலும் பால் குடம் எடுத்தாலும் காவடி எடுத்தாலும் இந்த முருகனை கும்பிட்டுட்டு அப்படியே மலை சுற்றி போகும்போது அந்த சப்தகன்னியை கும்பிட்டுட்டு அப்படியே சுற்றி வரணும். How do you know about Tirupparankuntram Muruga temple? I was just searching on YouTube and I saw a video. It is a very unique place. We must visit. We must visit once. Family members come to the temple, so we also come and learn about all these things. Are you devotee of Murugan or Shivan or God Vishnu? Devotee of God Vishnu and God Shiva. How did he come here? Actually, we were visiting Rameshwaram temple and Meenakshi temple, and after that in hotel we get knowledge about this temple, and so that we visited here. How do you feel about that? Very shanti. Yeah. So you feel Shanti, pleasant. President and blessed. எல்லாமே நான் பார்த்துட்டேன். இருக்கிற 5மே பார்த்தாச்சு. இது ஒன்று தான் பேலன்ஸு. இது இப்போ தான் முதல் டைம் வரும். ஆமாம், இதுதான் ஃபஸ்ட் டைம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆறுபடை வீடும் நல்லாயிருக்கும், ப்ளஸ் இதுவுமே இன்னும் சூப்பராக இருக்குது. நாங்கள் மேலே ஸ்டெப்ஸ் ஏறும் போது கரெக்டாக அந்த கிளைமேட் வந்து எங்கள் மேலே சில்லுன்னு அடிக்கும் போது முருகர் வந்து அப்படியே எங்களுக்கு கூட இருக்க மாதிரி வைபாவே இருந்துச்சு. எங்களுக்கு கூடயே வந்து கூட்டு காமிக்கிறேன். ஏன்னா அந்த ஸ்டெப்ஸ் மேலே ஏறுவோம். ஃபஸ்ட்டு அதை ஏறும் போதே அந்த சில்லுன்னு கதை ப்ளஸ் அந்த மலை வந்து கவர் ஆகும் ஸ்டெப்ஸில். அதெல்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. வியூ பாயிண்ட்டு இந்த கிளைமேட்டுக்கு முருகர் வந்து நல்லா கிளைமேட்டில் முருகர் வந்து அழகாக பார்த்துட்டு பொறுமையாக பார்த்துட்டு போன மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு பருத்திப்பால் கடை எப்படி ஓட விடுறாரு முருகன்? பருத்திப்பால் அது வாட்டுக்கு ஓடும். முருகன் எனக்கு இன்னைக்கு முடித்தாண்டா அப்படித்தான் ஓடும். இப்போ 900னா 900, 1500னா 1500. இன்னைக்கு வெறும் 400 தாண்டா. அந்த 400 ரூபானாலும் மிச்சம் 1 ரூபாய்க்கு கூட சேர்த்து ஓடாது. முருகன் போட்டபடி அதுதான். ஏன்னா முருகன் வந்து தெராசுக்கார முருகனை எப்படிப்பட்ட கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, ஏன்னா முருகனுக்கும் கீழே தான். முருகன் கோபுரத்துக்கு மேலே வீடு கட்டக்கூடாது, அப்படி ஒரு கணக்கு. முருகன் கோபுரத்துக்கு மேலே வீடு கட்டவும் கூடாது. அதே மாதிரி
இந்த பூமியில் இந்த திருப்பரங்குன்றம் பூமியில் வந்து அவ்வளோ ஆட்டம் ஆடக்கூடாதான். தெராசுக்கார முருகன், அந்த ஆறுபடை முருகனை விட இந்த முருகன் வந்து தெராசை பிடிச்ச மட்டும் இருப்பார். தேரில் போகும்போது என்ன பாருங்க, தெராசை பிடிச்ச மட்டும் இருக்கிறதுனால அப்போ முன்னாடி இப்படி கூட விட மாட்டாங்க, குறைய விட மாட்டாங்களே. நகை எப்படி நகையோ கத்திரிக்காய் சூத்த கத்திரிக்காய் இருந்தாலும் ஒத்த கத்திரிக்காய் கூடுனாலும் எடுத்துறாங்களே, அதே மாதிரி தெராசுக்கார முருகன் ஆரியும் அவ்வளவு கெடுதல் பண்ண விட மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளவு ஆடினாலும் கடைசியில் குப்பரை தள்ளி விட்டுருவார் அப்படின்னு ஒரு வரலாறு இங்கே இருக்கவங்க சொல்கிறது. நீங்கள் நியூஸ் ரீடிங் பண்ணுறவங்களோட அதிகமாக அழகாக சொல்லிட்டீங்க. ஆமாம், நம்பப்படுது, சொல்லப்படுது. நாங்கள் அவரை வச்சு தான் இங்கே பொழப்பே ஓட்டுறோம். அவரை வச்சு தான் கஞ்சி குடிக்கிறோம் இங்கே. அப்படியா? ஆமாம், முறியலைன்னா நம்மளுக்கு இது இல்லைல்ல, தொழில் இல்லைல்ல. நான் இந்த ஊருக்கு கல்யாணம் செஞ்சு வந்து 30 வருஷம் ஆகுது. பிள்ளையே இல்லைன்னு எந்தெந்த கோயிலுக்கோ போனால், எந்தெந்த சாஸ்திரமோ பண்ணால், என்னமோ செஞ்சோம். ஆனால் என் முறியை எனக்கு கொடுத்தது என் முறியன் தான். ஒரு பிள்ளை, பொம்பளை பிள்ளை. இன்னைக்கு அதுக்கு 19 வயசு ஆகுது. அதனால நானும் வர்றவங்ககிட்ட எல்லாத்துட்டையுமே இந்த முருகனை நம்புங்க, நம்பிக்கையாக இருந்தாங்களுக்கு அவன் வழி விடுவேன், கைவிட மாட்டேன். மைசூர்லேருந்து வரோம். நான் இது 5வது தடவை வரேன். நான் நினச்சதெல்லாம் நடந்திருக்கு. உங்களுக்கு முருகன் படி அளந்தது? எனக்கெல்லாம் நல்லா தான் படி அளந்தாரு. காசுமான நகை நட்டுக்கெல்லாம் பஞ்சமே இல்லை. ஏன்னா உண்மையிலேயே ஏதோ என் கிறக கோளாறு பழையபடி நான் இங்கே வந்து நிற்கிறேன். நானும் 15 வயசுல இருந்தே, சின்ன பிள்ளையிலேருந்தே நான் கார்த்திகை விரதம் பிடிப்பேன். ஏன்னா அழுக வருது, பேச முடியாது. அப்போ நல்லா தான் இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் இப்போ வந்து என்னோட நிலைமை ரோட்டுக்கு வர வேண்டிய நிலைமை. இல்லை, ரோட்டுக்கு வரல, கோவிலுக்கு வந்திருக்கீங்க. நீங்கள் இவ்வளோ வரலாறு சொல்லிட்டு நீங்கள் போய் கோவில் முருகன் வாசல்ல நிற்கிறீங்க. அதனால மிகப்பெரிய மறுபடியும் ஒரு இதுக்கு போவீங்க. உடல் ஆரோக்கியம் தானேக்கா, அது வேணும் இல்லை உங்களுக்கு, அதை கொடுத்துருவாரு முருகன் கண்டிப்பாக. நீ சொன்ன மாதிரி எவ்வளவோ காசு இருந்தாலும் இருந்துட்டு இழந்துட்டு நான் இங்கே வந்திருக்கேன்னா அதுக்கு முருகன் ஏதாச்சும் காரணம் வச்சிருப்பார். எனக்கும் என் பிள்ளைகளும் ஏதாச்சும் நன்மை செய்கிறக்காக என்னை கூப்பிட்டு அவர் வாசல்ல நிப்பாடி இருப்பார். அதுதான் உண்மை. உண்மை இல்லை, உண்மை. நீங்கள் அந்த வாசலில் நிற்கிறீங்கன்னா சும்மா சாதாரண இல்லை. ஒன்றும் கலங்காதீங்க, முருகன் வந்து அருள் உங்களுக்கு புரிவார் கண்டிப்பாக. நன்றிக்கா, உண்மையிலேயே ரொம்ப நன்றி. பௌர்ணமிக்கு வந்து இங்கே கிரிவலம் உண்டு. எப்படி திருவண்ணாமலையில் இருக்கோ அதே மாதிரியே இங்கே நல்லா சிறப்பாக இருக்கும். பௌர்ணமி வந்து கிரிவலம் வந்து நல்லா சிறப்பாக இருக்கும். நிறைய பக்கத்து ஊருன்னு மட்டும் இல்லாமல் இப்போ சேலத்தில் இருந்தெல்லாம் வராங்க, நிறைய வராங்க. நடக்கவே இடம் இருக்காது, அந்தளவுக்கு கூட்டம்லாம் இருக்கும். ரோட்டில் நின்றாலும் நீங்கள் சொன்ன மாதிரி முருகன் வாசலை பார்க்கறது, முருகன் கோவரத்தை பார்க்கறது எங்கேயே இருந்து வராங்க. ஏன்னா அந்த மாதிரி முருகன் என்னை கூப்பிட்டு அரவணைச்சு வச்சிருக்காருன்னு நான் அப்படித்தான் சொல்லணும். அப்புறம் என்ன இல்லை, உண்மையிலே இது ரோட்டில் நிற்கிறதுலாம் இல்லைக்கா. இப்போ இந்த இடத்துல இந்த கட்டணக்காரங்க ஒரு கடை போடுறவங்க, அவங்க வந்து ரோட்டில் நிற்கிறவன்னா சொல்ல முடியும்? சொல்லுங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு ஓனர். இப்போ நாங்கள் வந்து வேற பக்கம் வேலை பார்க்குறோம். நாங்கள்லாம் நீங்கள் வந்து ஒரு ஓனர். அதனால ஹாப்பியாக உங்கள் தொழில் நடத்துங்க. நீங்கள் சொன்னீங்கல்ல 1000 ரூபா சம்பாதிக்கிறீங்க, நாங்கள் ஒரு நாளைக்கு 300 ரூபா தான் சம்பாதிப்போம் படிச்சு விட்டு. இதில் முதல் போடுறீங்களப்பா, முதல்ல 500 ரூபா போடுறீங்களா, அதையும் யோசிக்கிறீங்க. அதான் நீங்கள் ஓனராக இருக்கீங்கல்ல, யாருக்கும் அடிமை இல்லை. முருகனை பார்க்க உங்களுக்கு அதுவே பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். ஆனால் பாதி பேர் ரோட்டில் நிற்கிறதுனால இலக்காரமாக நினைக்கிறாங்க. நம்ம ஏழையாகவே இருந்துட்டு பணக்காரங்களை வந்தால் அது மனசு வந்து ஏற்றுக்கிறது. பணக்காரங்களாக இருந்துட்டு ஏழையானா மனசு ஏற்றுக்கிறோமா? புரியுதா உங்களுக்கு? நம்ம அடிமட்டத்திலேருந்து மேலே போகும்போது நம்ம ஏற்றுக்கிறது பூரிச்சு போய் அது ஒரு மாதிரியா அழகாக ஆரோக்கியம் கொடுக்குது. அதவே அப்படியே ரிலேஸில் வரும்போது அதை ஏற்றுக்கிற மனப்பான்மை வர மாட்டேங்குது. எனக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே தான்.